வெல்கம் டு இன்சைட் ஆண்டனிங்க. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் இஃப் ஃபங்ஷன் சரிங்களா? அதாவது ஐஎஃப்எஸ். இந்த இஃப் ஃபங்ஷன எப்படி யூஸ் பண்ணலாம்? எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சரிங்களா? இப்போ இஃப் ஃபங்ஷனுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம இஃப் ஃபங்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஃப் ஃபங்ஷனுக்கும் இஃப் ஃபங்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இஃப்ல வந்து ஒரு லாஜிக் தான் நம்மளால குடுக்க முடியும். 2, 3 லாஜிக் குடுக்க முடியாது. இஃப் ஃபங்ஷன்ல ஒரு லாஜிக் குடுத்து ஒரு அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ஆனா இஃப் ஃபங்ஷன்ல என்ன ஆப்ஷன்னா, ஒரு லாஜிக் இல்ல, 2 லாஜிக் இல்ல. நீங்க எத்தன லாஜிக் நீங்க நினைக்கிறீங்களோ, அத்தன லாஜிக்கும் நம்ம இஃப் ஃபங்ஷன்ல யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நான் அதோட சின்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காணிக்கிறேன் பாருங்க. பாருங்க. இஃப்ல பார்த்தீங்களா? லாஜிக் 1, வேல்யூ 2. பாருங்க. எத்தன லாஜிக் இருக்கு? எத்தன லாஜிக் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா இஃப் ஃபங்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக் தான் குடுக்க முடியும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு 1க்கு மேற்பட்ட லாஜிக் தேவைப்படுது. அப்படிங்கிற சமயத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் ஃபங்ஷன்ல இருந்து இஃப் ஃபங்ஷன யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த டேட்டா செட்ட ஒண்ணு உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க. டேட்டா செட்ட ஒண்ணு பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு. அவங்களுடைய நேம் இருக்கு. மார்க்கு அவங்க எத்தன மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நான் அவங்களுக்கு கிரேடு குடுக்கணும். சரிங்களா? என்ன கண்டிஷன்ல கிரேடு குடுக்க போறேன்னா, 90க்கு மேல எடுத்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏ கிரேடு குடுக்கணும். 80க்கு மேல எடுத்திருந்தாங்கன்னா, பி கிரேட். 70க்கு மேல எடுத்திருந்தாங்கன்னா, சி கிரேடு. 60க்கு மேல எடுத்திருந்தாங்கன்னா, டி கிரேட் சரிங்களா? அப்போ இத்தன கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு கண்டிஷன்ஸ் இல்ல. 90க்கு மேல எடுத்திருந்தா ஏ கிரேடுங்கிறது ஒரு கண்டிஷன். அப்போ வந்து நான் மொத்தம் 4 கண்டிஷன் குடுக்க போறேன் சரிங்களா? அப்ப இஃப் ஃபங்ஷன வச்சு நம்ம 4 கண்டிஷன் நம்மளால குடுக்க முடியாது. அந்த மாரி சமயத்துல நம்ம எதுதான் பெய் ஆகணும்? எத தான் யூஸ் பண்ணி ஆகணும்? இஃப் ஃபங்ஷன தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்ப பாருங்க. இஃப் ஃபங்ஷன டைப் பண்ணியாச்சு சரியா? இப்ப லாஜிக்கல் டெஸ்ட் 1. ஃபர்ஸ்ட் லாஜிக் நான் குடுக்குறேன். என்னன்னா 90யோட மேல இருக்கும். அந்த செல் ரெஃபரன்ஸ் 90யோட மேல இருக்கும். கிரேட்டர் தென் 90யா இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன? ஏ கிரேட் குடுக்கலாம். அப்படிதானே? சரி. அடுத்தது இந்த செல் ரெஃபரன்ஸ கிளிக் பண்ணிட்டு, இந்த செல் ரெஃபரன்ஸ் எதோட மேலயா இருக்கணும்? ஒருவேளை 80யோட மேலயா இருந்துச்சுன்னா, என்ன குடுக்கலாம்? நமக்கு வந்து பி கிரேட் குடுக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து அடுத்த லாஜிக் என்னன்னா 70யோட மேல இருக்கணும். அப்படிதானே? இந்த இது வந்து 70யோட மேல இருக்கணும். 70யோட மேல இருந்துச்சுன்னா, நம்ம என்ன கிரேட் குடுக்கலாம் உங்களுக்கு? சி கிரேட் குடுக்கலாம். சரியா? சி கிரேட் குடுக்குறோம். சரியா? அடுத்தது நம்ம லாஜிக் 4 என்ன குடுக்க போறோம்னா, 60க்கு மேல இருந்தா கிரேட் குடுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த செல் ரெஃபரன்ஸ் குடுத்துட்டு, அதுவும் கிரேட்டர் தென் 60 சரியா? 60யா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு என்ன கிரேட் குடுக்கலாம்? டி கிரேட் குடுக்கலாம். சரியா? அதுக்கு கீழ உள்ளவங்களுக்கு கிரேட் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இத பார்ப்போம். எத்தன லாஜிக் குடுத்துருக்கேன்? 1, 2, 3, 4 லாஜிக் குடுத்துருக்கேன். இப்போ இத குளோஸ் பண்ணிடலாம். 4 லாஜிக் குடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே. நான் வந்து இப்போ என்டர் குடுக்குறேன். இப்ப 90க்கு மேல எடுத்துருக்காங்க. அதனால ஏ கிரேட் வந்துடுச்சு. அப்படிதானே? இப்ப நான் இத டிராக் பண்ணி கீழ விடுறேன் பாருங்க. பாருங்க. 80க்கு மேல எடுத்திருக்கவங்களுக்கு பி கிரேட் வந்துச்சு. 70க்கு மேல எடுத்திருக்கவங்களுக்கு சி கிரேட் வந்துடுச்சு. 60க்கு மேல எடுத்திருக்கவங்களுக்கு டி கிரேட் வந்துச்சு. ஆனா இங்க பாருங்க ஒரு எரர் காட்டுது. நாட் அவைலபிள் எரர். என்ஏன்னா வந்து நாட் அவைலபிள் எரர்ங்கிறத காணிக்குது. சரிங்களா? 50க்கு மேல இருக்கு. ஆனா 60யோட கம்மியா இருக்கு. நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்து பாருங்க. நம்ம 90க்கு மேல எடுத்திருக்கிறதுக்கு கண்டிஷன் குடுத்துருக்கோம். 80க்கு மேல கண்டிஷன் குடுத்துருக்கோம். 70 மேல குடுத்துருக்கோம். 60 மேல குடுத்துருக்கோம். ஆனா 60க்கு கீழ உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற கண்டிஷனையும் நம்ம குடுக்கல. அப்படிதானே? ஒருவேளை 60யோட கீழ இருந்தா என்ன கண்டிஷன் குடுக்கணும்? ஏதாவது ஒரு கண்டிஷன் குடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அந்த மாரி சமயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, இப்போ இஃப் ஃபங்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃபால்ஸ்ன்னு என்ன குடுக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க இல்ல. அந்த மாரி சமயத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணி இத குளோஸ் பண்ணலாம், முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ட்ரூன்னு ஒரு இது இருக்குங்க. இந்த ட்ரூவ ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணிட்டு, கிளிக் பண்ணி இது ட்ரூ வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன் தான். நம்ம இந்த ட்ரூன்னு என்னன்னா, ட்ரூ வேல்யூவ அவுட்புட்டா குடுக்கும். அப்ப இந்த ட்ரூ வேல்யூ அவுட்புட்டா குடுத்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்? ஃபெயில். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற ஒண்ணும் இல்ல. 60க்கு கீழ இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன குடுக்க சொல்றோம்? ஃபெயில்ன்னு குடுக்க சொல்றோம். அதுதான் இதனுடைய சரிங்களா? இப்போ வந்து நான் இத கிளிக் பண்றேன். இப்போ நான் இத டிராக் பண்றேன் பாருங்க. சரிங்களா? ஃபெயில் வந்துச்சு. பார்த்தீங்களா? ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம்.
நெறைய கண்டிஷன்ஸ் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இஃப் ஃபங்ஷன யூஸ் பண்ணணும். அதான். இப்போ அதுல முடிக்கும்போது நமக்கு அது கீழ உள்ளவங்களுக்கு வேல்யூ நமக்கு ஃபெயில் வரணுங்கிறதுக்காக நான் டூ ஃபங்ஷன யூஸ் பண்ணி, அந்த இஃப் ஃபங்ஷன முடிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? அவ்வளதான். ஓகே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கட்டாயமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து கட்டாயமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.